Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல நீங்க ப்ரீ மெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக் படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசு ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் மூலமா ஆன்லைன்ல அப்ளை பண்ண சொல்லி நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன் மூலியமா யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது, அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த 2024 டு 25 இந்த அகாடமிக் இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பில் வந்து ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற வந்து கொடுப்பாங்க. அது இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஓபன் ஆகாம வந்து இருந்தது. அது இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க வந்து ப்ரீ மெட்ரிக்கோ இல்ல வந்து போஸ்ட் மெட்ரிக் கேட்டகரியில நீங்க வாரீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் வந்து என்னென்ன அப்டேட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ஓகே, இதுல செய்தி வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. 26/12/2024 இந்த டேட் படி, அதாவது இன்னைக்கு டேட் படி தான் இந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதிதிராவிட மாணாக்கர்களின் கல்வி மேற்பாட்டிற்காக போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம், ப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம், சுகாதாரமற்ற தொழில் புரிவோர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம், அதாவது ஜாதி மற்றும் வருமான வரம்பு எதுவுமின்றி உள்ளிட்ட பல கல்வி உதவித்தொகை திட்டங்கள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. இந்த 2024 டு 25 கல்வி ஆண்டிற்கு கல்லூரிகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டங்களுக்கான இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதில் ஏற்கனவே கல்லூரியில் சேர்க்கை பெற்று பயின்று வரும் புதுப்பித்தல், அதாவது நீங்க ஏற்கனவே வந்து 2023 டு 24 அகாடமிக் இயர்ல நீங்க காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இந்த வருஷம் 2024 டு 25 செகண்ட் இயர் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வந்து ரினுவல் மட்டும் பண்ணா போதுமானது அப்படிங்கறத உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ரினுவல் மாணாக்கர்கள் கல்வி உதவித்தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. புதுப்பித்தல் மாணாக்கர்கள் கல்லூரிகளில் பயில்வதை சம்பந்தப்பட்ட கல்லூரி மூலம் உறுதி செய்யப்பட்டு கல்வி உதவித்தொகை வந்து வழங்கப்படும் அப்படிங்கறத ஷேர் பண்ணிருக்காங்க. 2024 டு 25 கல்வியாண்டில் கல்லூரியில் முதலாம் ஆண்டு சேர்க்கை பெற்ற மாணாக்கர்கள் மற்றும் சென்ற வருடம் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க தவறிய மாணாக்கர்கள் தற்போது தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்லூரி உதவித்தொகைக்கான தனியா வந்து பாத்தீங்கன்னா நோடல் ஆபீசர்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசர் வந்து ஒருங்கிணைச்சிருப்பாங்க. அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட யுமிஸ் போர்ட்டல் லாகின் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயத்த வந்து சொல்ல வராங்க அப்படின்னா இந்த 2024 டு 25 இந்த அகாடமிக் இயர்ல நீங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் வந்து ப்ரீ மெட்ரிக்கோ இல்ல போஸ்ட் மெட்ரிக்கோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதாவது யூஜி பிஜி நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல வந்து நீங்க எந்த காலேஜ்ல இருந்து படிச்சிட்டு இருக்கீங்களோ காலேஜ்னா காலேஜ்ல இருக்கக்கூடிய நோடல் ஆபீசரை கான்டாக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து நோடல் ஆபீசர் வந்து கொடுத்திருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது சம்பந்தப்பட்ட காலேஜே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. நீங்க வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து எதுவும் வந்து பண்ண வேண்டாம். உங்க காலேஜ் வந்து எதுவுமே கண்டுக்கிறாம இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நேரடியா போயிட்டு வாலண்டியரா இந்த நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்க்கு வந்து எங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் போயிட்டு வந்து கேட்கணும் அப்படிங்கறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க விரும்பும் புதிய கல்லூரி மாணாக்கர்கள் கீழ்காணும் ஆவணங்களை தயார் நிலையை வைத்திருக்க வேண்டும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கறத பார்க்கும்போது நீங்க இந்த வருஷம் தான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணி இப்ப கரண்ட்ல வந்து படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா வருமான சான்றிதழ், அதாவது இன்கம் சர்டிபிகேட் வந்து வேணும். அது உங்களுடைய ஆனுவல் இன்கம், உங்க பேரண்டோட ஆனுவல் இன்கம் வந்து 2.5 லட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல போயிடக்கூடாது. 2.5 லட்சத்துக்குள்ள வந்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு இன்கம் சர்டிபிகேட் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா வருமான சான்று மற்றும் ஜாதி சான்றிதழ் ஆகியவை இணைய சான்றாக வந்து பாத்தீங்கன்னா இருத்தல் அவசியம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இந்த இணைய சான்றுக்கான பெறப்பட்ட அருகில் உள்ள இ சேவை மையங்களில் வந்து விண்ணப்பிக்கலாம். இப்ப லேட்டஸ்டா இருக்கக்கூடிய மெத்தட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் சர்டிபிகேட்டும் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நம்மளுடைய இன்கம் சர்டிபிகேட்டும் சரி கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் தாசில்தார்ட்ட போயிட்டு நம்ம மேனுவலா வந்து ஒரு கார்டு டைப்ல அப்ளை பண்ணி வாங்கிட்டு இருப்போம். அது எல்லாமே வந்து செல்லுபடி ஆகாது. நீங்க அப்கமிங் இப்போ அட்வான்ஸா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இ சேவை சர்டிபிகேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அப்செட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மாணாக்கர்களின் ஆதார் எண்ணுடன் மாணாக்கர்கள் வங்கி கணக்கு எண் இணைக்கப்பட்டிருக்க சீடிங் செய்திருக்க வேண்டும். அவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கணக்கு செய்யப்பாட்டில் ஆக்டிவேட்டில் உள்ளதாக வந்து பாத்தீங்கன்னா கணக்காக இருக்க வேண்டும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க.
கண்டிப்பா உங்க ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா லிங்க்ல இருக்கணும். அப்படி ஆதார் சீடிங் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. இவ்விவரங்களை மாணாக்கர்களுக்கு தெரிவித்து ஆதி திராவிடர், கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணாக்கர்களின் போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்குமாறு கல்லூரி முதல்வர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப்ல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு இதுல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு மட்டும்தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தாட்கோட் டிபார்ட்மெண்ட் மூலியமா இதை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சோ நீங்க வந்து பிசி கேட்டகரியா இருந்தாலும் சரி, இல்ல மத்த எம்பிசி கேட்டகரி, ஓசி கேட்டகரியில இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்குமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங் டேஸ்ல நோட்டிபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஓபன் போர்ட்டல்ல வந்து அப்ளை பண்ண முடியாது. உங்களுடைய காலேஜ் டிபார்ட்மெண்ட் தான் வந்து உம்மிஸ் லாகின், அதாவது இப்ப எப்படி ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எம்இஸ் வந்து லாகின் இருக்கோ அதே மாதிரி நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மூலியமா உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணுவாங்க. இதை அப்ளை பண்ணி டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அதுக்கு உண்டான ஸ்டைபண்ட், அதாவது ஸ்காலர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தாலும் ஓகே, பிரைவேட் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.